Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட பித்த நரை இருக்குது, இள நரை இருக்குது, தலைமுடி கொட்டுது, நல்லா வளர மாட்டேங்குது, அதுக்கான தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அதுக்கான தீர்வு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வீட்லேயே தயாரிக்கக்கூடிய ஒரு எளிமையான எண்ணெய், ஆனால் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பழங்காலத்து ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இந்த முறை நீங்கள் பின்பற்றிருந்தீங்கன்னா முடியோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எண்ணெய் செய்முறைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் தெளிவு பண்ணிக்க விரும்புகிறேன். யூஸ்வலாக எண்ணெய் காய்ச்சி செய்கிற எண்ணெய் தலைமுடி கொட்டும். நமக்கு முதல்ல கொட்ட ஆரம்பித்து அதுக்கப்புறம் சில நேரம் நமக்கு அது வளர ஆரம்பிக்கும், சில நேரம் வளராமையே கூட போயிடும். ஸோ இந்த முறையில் காய்ச்சாமல் நம்ம இந்த எண்ணெய் செய்ய போகிறோம். ஸோ அதோட எஃபெக்ட் நமக்கு அப்படியே முழுமையாக கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் மருதாணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை மூணும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து நல்லா சுத்தம் செய்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன வடைகளாக அதை காய வச்சு, நிழல் உணத்தில் வெயிலில் காய வைக்கக்கூடாது, காய வச்சு தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா ஊற வச்சு அந்த எண்ணெய் எடுத்து அதை நம்ம கோகோனட் ஆயிலோடு டைல்யூட் பண்ணி தடவிக்கிட்டோம்னா நம்மளோட முடி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது காய்ச்சாமல் செய்கிறதுனால உங்களுக்கு இது புதுசாக தடவ ஆரம்பிச்சிங்கன்னா முடி கொட்டாது, நல்ல முடி வளர ஆரம்பிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா. முதல் இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது பிரிங்ராஜ் அப்படின்னு கூட எல்லா ஹேர் டானிக்லேயும் நீங்கள் இந்த பேரை பார்த்துருப்பீங்க, பிரிங்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த பூவை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஷேப்பில் இருக்க பாருங்கள், இது சன்ஃப்ளவர் ஃபேமிலியை சேர்ந்தது. வெள்ளை கலரில் இருக்க பாருங்கள், நட்சத்திரம் மாதிரி. இந்த லீவ்ஸ் கொஞ்சம் சொர சொரன்னு இந்த மாதிரி நீட்டமாக இருக்கும். இது வயல்வெளிகளில் நெல்லோட நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல வளரும். இது நீங்கள் கீரைக்காரங்க கிட்ட சொல்லி வச்சிங்கன்னா கொண்டு கொடுப்பாங்க உங்களுக்கு. இதை நீங்கள் வாங்கி இந்த இலைகளை மட்டும் எடுத்து சுத்தம் செய்து நம்ம உபயோகிக்கலாம். இது எனக்கு சாய்பாபா கோவில் பக்கத்தில் ஒரு கீரைக்காரம்மா எப்போவுமே ஒரு பாட்டி வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மொத்த இதுவுமே 10 ரூபா ஆச்சு எனக்கு. இந்த மாதிரி வேரோட சிலது கிடைக்கும் பார்த்தீங்களா. இதை எடுத்து ஒரு தொட்டியில் நட்டு வச்சிங்கன்னா, கொஞ்சம் நல்ல தண்ணி விடணும் இதுக்கு. தொட்டியில் நட்டு வச்சிங்கன்னா நம்ம வீட்லேயே இது வளரும். ஸோ தலை குளிக்கிற அன்றைக்கி நம்ம இதுலேருந்து ஒரு 10 இலை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம தலையில் தேய்ச்சி குளிக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்லதுங்க முடிக்கு. நீங்கள் அதிரசம் வீடியோ, கைமுறுக்கு வீடியோலலாம் எங்கள் அம்மாவை பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மாவோட தலைமுடி டை போட்டது கிடையாது, இன்னுமே கருப்பாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இந்த ஆயில், இதோட ஆயில் இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தலைமுடி அவ்வளோ லேஸில் நரைக்காது. உங்களுக்கு தலை சம்மந்தப்பட்ட, முடி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளுமே வராது. பொடுகு, அப்புறமா ட்ரை ஹேரு, முடி கொட்டுறது எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. அது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு கூட இந்த எண்ணெய் ரொம்ப நல்லது. இது நம்ம ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கும், ஸ்ட்ரெஸ்னால் உண்டாகிற சூடுனால் கொட்டுற முடி தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இது கண் பார்வையை கூர்மையாக்கிறதுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம தலையில் இந்த எண்ணெயை தடவணும் அப்படின்னா அது நம்ம கண் பார்வையை கூர்மையாக்கும். அந்த காலத்தில் இதில் தான் கண் மை செய்வாங்க. நான் அதுவும் கூட ஒரு வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், எப்படி இதில் கண் மை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சிம்பிள் எண்ணெய்க்கு தேவையான மற்ற பொருட்களை பார்ப்போமா. மருதாணி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நல்ல லீவ்ஸாக பார்த்து, இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா இருக்கிற லீவ்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த முரட்டு லீஃபாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை. இது மூணுமே இப்போ நம்ம ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கணும். நேச்சுரலாக இதில் ஒரு கருப்பு நிற டை இருக்கும். இது நம்ம முடியை கருமையாக்கிறதுக்கும் ரொம்ப உதவும். இப்போ நான் இப்படி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த பச்சை கலராக அந்த சொல்யூஷன் வருது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் நேரத்தில் கருப்பாக மாறிடும். இது நம்ம முடியை இயற்கையான கருமை நிறத்துக்கு கொண்டு வருது பாருங்கள். இப்போ அதுக்குள்ளார கருப்பாகுது பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஸோ இந்த இலையை நம்ம ரெகுலராக தடவிட்டு இருந்தோம்னா நம்ம முடி நல்ல கருப்பாகும், நேச்சுரலாக பிளாக் ஆகும். உங்களுக்கு நெல்லிக்காய் ஒத்துக்கும் அப்படின்னா இந்த இலையோட இந்த சீயக்காய், பூந்திக்கொட்டை, நெல்லிக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி கூட நீங்கள் ஒரு ஹேர் பேக் மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலையை வாஷ் பண்ணுங்கள். தலை குளிக்கிற தண்ணியில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு தலையை குளிச்சுடுங்க. ஸோ உங்களோட ஹேர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு பொடுகு பிரச்சனை இருந்ததுன்னா இப்போ நம்ம தயாரிக்க போகிற எண்ணெயை நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி அதை தலையில் தேய்ச்சிட்டு, நான் சொன்ன மாதிரி அந்த கடைசியில் நம்ம தலைக்கு குளிக்கிற தண்ணியில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு நீங்கள் தலை குளிச்சிட்டிங்க அப்படின்னா
பண்ணிங்கன்னா உங்களோட பொடுகு பிரச்சனை சரியாயிடும், முடி உதிர்ற பிரச்சனை சரியாயிடும், கருன்னு நீட்டாக முடி வளரும். இதோட நீங்கள் கூட ஒரே ஒரு ட்ராப் உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா விளக்கெண்ணெய், இந்த எண்ணெயோட ஒரு ட்ராப் விளக்கெண்ணையும் சேர்த்து நீங்கள் தலையில் நல்லா மசாஜ் பண்ணி ஒரு ½ அன் ஹவர் வச்சுட்டு நீங்கள் குளிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கேரண்டியாக உங்களுக்கு தலைமுடி நல்லா வளருங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் இந்த எண்ணெயை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்களோட முடி வந்து கடைசி வரைக்கும் நல்ல கருப்பாக நல்லாயிருக்கும். லேஸில் வந்து இந்த பித்தநரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, 20-25 வயசுலேயே நரை வர்றது, அதெல்லாம் வரவே வராது. இது யூஸ் பண்ணுறப்ப ஷாம்பு அந்த மாதிரி கெமிக்கல் பொருட்கள் எதையும் தலைக்கு யூஸ் பண்ணாதீங்க. இதை யூஸ் பண்ணிட்டு அதையும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா இதோட பவர் வந்து போயிடும். அப்புறம் தலைமுடி வந்து நரைக்க ஆரம்பிச்சிடும், கொட்ட ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அமௌண்ட்டாக 3 எடுத்திருக்கேன். ஒரு கண் நிதானத்தில் தான் நம்ம எடுக்கிறோம். ஒன்று கொஞ்சம் முன்ன பின்ன கூட இருந்தால் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு சேமாக இருக்கிற மாதிரி எடுத்தால் போகிறோம். இப்போ இதை 3 மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல ஈரப்பசையோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படி ரொம்ப ட்ரையாக இருந்தது, உங்களுக்கு அரைக்க கஷ்டமாக இருந்ததுன்னா வேணால் 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து, எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக தண்ணி சேர்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி கம்மியாக சேர்த்து இதை நம்ம இப்போ அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் நல்லா அலசிட்டு கம்ப்ளீட்டாக அதை ஒரு வடிகட்டியில் போட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணியே இதில் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இது அரைச்சி ரெடியாக இருக்குது. ஒரு பிளேட் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி ஒரு சின்ன சின்ன வடை மாதிரி இப்படி தட்டி வச்சுக்கலாம். ஒரே சீரான தடிமண் இருக்கிற மாதிரி இப்படி ஸ்பூனாலே பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு இதை டைரெக்டாக வெயிலில் காய வைக்கக்கூடாது. மாதிரி வெயிலில் டைரெக்டாக வைக்காமல் வெயில் படுற இடத்துக்கு பக்கத்தில் நிழலில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும். இது நல்லா காஞ்சு கிடைக்கும் நமக்கு. மாதிரி பண்ணி காய வச்சு அதை இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா ஊற வைங்க. ஒரு 10லேருந்து 15 நாள் நல்லா ஊறினா இந்த எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி திக்காக மாறிடும். இது இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக டார்க்காக மாறிடும். ஸோ இதை வந்து நம்ம கோகோனட் ஆயிலோட டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி தலைக்கு தடவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தலை குளிக்கிற அன்றைக்கி முந்தின நாள் கூட இதை தலையில் வச்சு நல்லா ஊற விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம தலை குளித்தோம்னா தலைமுடி முக்கால்வாசி ப்ராப்ளம் சரியாக போயிடும். பொடுகு, அப்புறமா தலைமுடி கொட்டுறது, இளநரை, அதுக்கெல்லாம் வந்து இது நல்ல தீர்வாக இருக்கும். தலைமுடி நல்ல கருன்னு அடர்த்தியாக வேகமாக வளர ஆரம்பிக்கும். நல்ல காஞ்ச இந்த வில்லைகளை வந்து நீங்கள் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா, நல்லா ரப்பர் பேண்டோ இல்லை கிளிப்போ போட்டு வச்சிட்டிங்கன்னா வருஷத்துக்கும் அது பாட்டுக்கு இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா காய வச்சு மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும். அப்புறம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வர எண்ணெய் வந்து நல்ல திக்காக அடர்த்தியாக டார்க் கலரில் வரும். அடுத்தடுத்து வர எண்ணெய்கள் வந்து கொஞ்சம் டைல்யூட்டடாக இருக்கும். ஸோ ஒரு 2லேருந்து 3 தடவை நீங்கள் வந்து இந்த பீசஸை போட்டு அதில் அந்த பச்சை கலராக எண்ணெய் வர்ற வரைக்கும் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டே இருக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வில்லைகளை எடுத்து லேசாக மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் மாதிரி ஆக்கிட்டு நம்ம தலை குளிக்கிற அன்றைக்கி தலையில் நல்லா தேய்ச்சி தலைக்கு குளிச்சிடலாம். தலைமுடி அவ்வளவு சாஃப்டாக கண்டிஷனில் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே நம்ம இதை வச்சு விட ஆரம்பித்தோம்னா முடி நல்லா அடர்த்தியாக கருன்னு நல்லா வளரும். கருவேப்பிலை, மருதாணி, அந்த நீலி பிரிங்காதி, வெள்ளைக்கரிசலாங்கண்ணின்னு சேர்த்து இதோட எண்ணெயோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வாசனை. குழந்தைங்களும் விரும்பி தலைக்கு தேய்ச்சிப்பாங்க. கண் பார்வையை கூர்மையாக்கிறதுக்கும் மூளையை வந்து சுறுசுறுப்பாக்கிறதுக்கும் கூட இந்த எண்ணெய் உதவும். அவ்வளோ நல்லது அந்த நீலி பிரிங்காதி எண்ணெய். இதை உங்கள் குழந்தைங்களுக்கு அவசியம் செஞ்சு உபயோகப்படுத்தி பாருங்கள். நீங்களும் உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு அதோட வித்தியாசம் 2லேருந்து 3 மாதத்தில் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் மறக்காமல் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் எந்நாளும். நன்றி, வணக்கம்.